இந்த புதுச்சேரி அரசு அதாவது நகராட்சி துறை வறுமை கோட்டு கீழ் உள்ளவர்களுக்கும் ஊனமுற்றவர்களுக்கும் துரோக செயலில் ஈடுபட்டு வருகிறது. ஏன்னா இந்த குபேர் பஜார் கடை ஆரம்ப காலத்தில் யாருக்கிட்ட கொடுத்தாங்களோ அதுவும் அவங்கவுங்க ஒருத்தங்கிட்ட விற்பனை செஞ்சிட்டாங்க வியாபாரிகளாக பார்த்து. அந்த வியாபாரிகள் தகுந்த மாரி விலைக்கு வாங்கிட்டாங்க. 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபான்ட்டு. அதே ஆளுங்களுக்கு இந்த கடை கைமாறுது. எப்படின்னா அதே டாக்குமெண்ட்டு, பழைய டாக்குமெண்ட் எப்படியோ அதே டாக்குமெண்ட்டு புதுசாக யாரும் மாற்றலை. டாக்குமெண்ட் என்பதே மாற்றலை. பழைய யார் பேரில் இருக்குதோ கடை அதே பேருக்கு தான் கடையை கொடுக்கப்படும். ஏன்னா புதுசாக ஒருத்தங்கிட்ட கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இந்த அரசு அதிகாரிகள் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அமைச்சர்கள், எம்எல்ஏகள், அரசு அதிகாரி, கமிஷனர் முதற்கொண்டு இதில் ஏகப்பட்ட பேர் அடிப்படுது. பல லட்ச ரூபா பார்த்தா பல கோடிக்கிட்ட வரும். எல்லா கணக்கும் கூட்ட போனால் கோடி கணக்கில் வரும், பல கோடிக்கிட்ட. ஆனால் இதேமாரி செயலில் ஏன்னா ஏழைகள் ஏழையை தான் இருக்கணுமா, பணக்காரர்கள் பணக்காரர் தான் இருக்கணுமா, ஊனமுற்றவர்கள் முன்னேறக்கூடாதா, ஏழைகள் கடைசி மட்டும் கஷ்டப்படணுமா? இதுதான் என்னுடைய கேள்வி. அப்படி தான் இந்த அரசுடைய செயல்பாடும் அப்படி தான் இருக்குது. சில அமைச்சர்களுடைய செயல்பாடுகளும் செயல்முறைகளும் அப்படி தான் இருக்குது. ஏன்னா பணத்தை பெற்றுக்கொண்டு யார் அதிகமான காசு தராங்களோ அவங்கக்கிட்ட தான் இந்த கடையை கொடுக்குறாங்க. அந்த ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் டாக்குமெண்ட்டை எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் மாற்றாமல் அதே டாக்குமெண்ட்டில் தான் இது பண்ண முடியும். ஏன்னா ஒரு கடையை ஆரம்பத்தில் கொடுத்து அவங்களுக்கே சொந்தமாயிருமா? என்னுடைய கேள்வி. அரசாங்கம் சொத்து வறுமை கோட்டு கீழே உள்ளவங்களை, ஊனமுற்றவங்களை பார்த்து தான் கொடுப்பாங்க. அந்த கடையை நடத்தி ஒரு 10 வருஷமாக அவங்க அந்த வறுமை கோட்டிலேருந்து மேலே கொஞ்சம் ஒரு நடுத்தர ஒரு வசதியாக ஆகிட்டு போயிருக்கு. அதுக்கப்புறம் கடை கை மாற்றினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் அனைவரும் பணக்காரங்களாக இருக்கிறாங்க. 10 லட்ச ரூபா கொடுத்து கடையை வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அவங்ககிட்ட தான் கொடுக்குறாங்க. ஆனால் அவ்வளோ ஏழை மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டிங்கும் இந்த அரசு செய்யாத காரணம் என்ன? அப்போது கடைசி மட்டும் ஏழைங்களாக தான் இருக்கணும். ஏழைங்கன்ற இலட்சியவாதிகள், ஊனமுற்றவர்கள்னாலும் அவர்கள் மேலே வருவதுக்கு ஒரு வழியை காட்டாத இந்த அரசாக இருக்குது. இந்த அனைத்து அரசுக்கு சொந்தமான, நகராட்சிக்கு சொந்தமான அனைத்து கடைகளையும் டெண்டர், ஆன்லைன் டெண்டர் விட்டால் கண்டிப்பாக இதில் என்ன தவறு நடந்ததுன்ட்டு கண்டிப்பாக வெளியே வரும். யார் யாருக்கு லஞ்சம் வாங்கி, யார் யார்கிட்ட லஞ்சம் வாங்கி, எந்தெந்த வியாபாரிக்கிட்ட எவ்வளோ லஞ்சம் வாங்கினாங்கன்ட்டு டெண்டர் விட்டால் மட்டும்தான் இந்த வாங்கின லஞ்சம் அனைத்தும் வெளியே வரும். ஏன்னா ஆன்லைன் மூலமாக டெண்டர் விடணும். அப்போ தான் நடுத்தர மக்களுக்கும், அதான் வறுமை கோட்டு கீழே உள்ள மக்களுக்கும் ஊனமுற்ற மக்களுக்கும் வாழ்வதற்கான அவர்களுக்கு ஒரு நல்ல கடைகள் கிடைக்கும். அவங்களுக்கு வாழ்க்கைக்கான ஒரு வழிகாட்டியாக இருக்கும். இந்த கடை அவங்களுக்கு ஒரு வியாபாரம் நடத்தி அவங்களுடைய ஏழ்மையிலேருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கும். அதில் தயவு செய்து இந்த அரசு வறுமை கோட்டு கீழ் உள்ளவர்களுக்கும் ஊனமுற்றவர்களுக்கும் ஆன்லைன் மூலயமாக டெண்டர் விட வேண்டும் இந்த கடையை. இதுவரைக்கும் டாக்குமெண்ட்டு மாற்றாத காரணம் என்ன என்று மக்கள் அனைவரும் கேள்வி கேட்பார்கள். அதுக்கு உரிய பதிலும் கமிஷனர் தெரிவிக்க வேண்டும். புதிதாக டாக்குமெண்ட் போட்டு ஆன்லைன் டெண்டர் விட்டு ஏழைகள் இல்லாத நாடாக, ஊனமுற்றவர்கள் முன்னேறதுக்கான வழிகாட்டிய நாடாக செயல்படுமாறு மிகவும் தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். புதுவை பாஸ்கரன் டிடிஎம்ஸ் மூலியமாக நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.